அனைவருக்கும் விக்டர் டுடேயின் வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே இந்திரா காந்தி சிங்கிள் சைல்டு ஸ்காலர்ஷிப் குறித்து காணலாம். இந்த உதவித்தொகையானது அனைவருக்கும் பொதுவானது. வருடம் 36,200 ரூபாய் பிஜி படிக்கின்ற சிங்கிள் கேர்ள் சில்ட்ரனுக்கு கொடுப்பாங்க. 3000 பேருக்கு இந்த உதவித்தொகைக்கு தகுதி உண்டு. 3000 பேருக்கு கிடைக்கும். இந்த உதவித்தொகையை எவ்வாறு விண்ணப்பிப்பது? ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இதனுடைய இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் முழுமையான தகவலை இந்த காணொலியிலே காண இருக்கிறோம். அதற்கு முன்பாக விக்டர் டுடே டாக்டர் டி சம்பத்குமார் யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த காணொலிக்குள்ளே செல்லலாம். இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு, சரிங்களா? இது தொழில்முறை அல்லாத முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு, படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர், ரைட்டுங்களா? இதனுடைய நன்மைகள் என்னென்னா 36,200 ரூபாய் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 2 டேர்ம். விண்ணப்ப கட்டணம் கிடையாது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். நேரடியாக உங்கள் கணக்கு வச்சுருவாங்க. லாஸ்ட் டேட்டு 30/10/2024. நீங்கள் எல்லோரும் பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. விரைவாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? நீங்களும் வேலை செய்ய வேண்டியிருக்கும், நீங்களும் ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனும் இதில் ஃபில்லப் பண்ணி. இப்போ இதனோட அப்ஜெக்ட் என்னென்னா, அசிஸ்டிங் இன் ஃபியூச்சர் எஜுகேட்டிங் சிங்கிள்டு ஃபீமேல் சைல்டு, அக்னாலஜிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அடேரிங் த ஃபேமிலி பிளானிங் கைட். சரி, இந்த ஸ்காலர்ஷிப் ரெகுலருக்கு மட்டும், ஃபுல் டைம் ஃபஸ்ட் இயரில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ செகண்ட் இயரில் ரெனியூவல் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கணும், சரிங்களா? இதில் இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வேறு யாரும் இருக்கக்கூடாது, தம்பி அண்ணனும் இருக்கக்கூடாது, சரிங்களா? நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தைன்னா வெறும் பெண் குழந்தை மட்டும்தான், இன்னொரு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? இப்போ பிஜியில் என்ரோல் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் இயர் அவள் படித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்தவராக இருக்கணும், சிங்கிள் சைல்டாக இருக்கணும். இப்போ இதில் இரட்டை குழந்தைகளுக்கும் தகுதி உண்டு. மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு 30. ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. அடுத்து பிஜி மெரிட் வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் கூடாது, ரைட்டுங்களா? அதே தான் நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு கிடையாதுங்க, சரிங்களா? இதைத்தான் நம்ம திரும்ப 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 சொல்கிறோம். இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரணும், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 55% மார்க் இருக்க வேண்டும், சரிங்களா? ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 50%, சரிங்களா? இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்மிஷன் டாக்குமெண்ட்டு, நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் ஆனீங்களோ அட்மிஷனு, பேங்க் டீட்டெயில்ஸு, ப்ரோக்ராம் ஃபீஸு, 1 காப்பி ஆஃப் சிக்னேச்சர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டும் கட்டாயம் கொடுக்க வேணும். 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கேர்ள் பேரண்ட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பேரண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி ஒரு லெட்ரு கொடுக்கணும், சரிங்களா? உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். அதுக்கு பேர் அஃபிடவிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அஃபிடவிட்டை நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும். உங்கள் பிரின்சிபல் கெஜெட்டட் ஆஃபீஸராக இருந்தால் சந்தோஷம், பத்திரத்தில் கொடுக்கணும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை பார்க்கலாம். 2ஆக பிரிக்கலாம். 1 மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு, 2 இன்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட். மாணவர்கள் என்னென்ன கொடுக்கணும்? ஆதார் கார்டு, கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு, அட்மிஷன் போட்டதுக்கான என்ரோல்மெண்ட்டு 2, 3 ஜாயினிங் ரிப்போர்ட்டு, 4 லீகல் டிக்ளரேஷன். அதாவது நான் ஒரே ஒரு குழந்தை தான் அப்படின்றதுக்கு ஒரு வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் வேணும். சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வேணும். இதில் இருக்கிற மாதிரி 10th இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ 2வது இன்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியது. இப்போ இன்ஸ்டியூஷன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கணும். ஃபஸ்ட் இயரு கம்ப்ளீட் பண்ண பிறகு
கொடுக்கணும். இப்போ சேர்ந்துருக்காங்க செஞ்சுருக்காங்க. எவ்வாறு இதை அப்ளை பண்ணுறது? அவங்க வந்து என்எஸ்பி போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த என்எஸ்பி போர்ட்டலில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து பதிவு செய்து பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? இதுதான் கணக்கு. அடுத்து 3, ஃபர்ஸ்ட் இயர் நாட் டு இம்போஸ் டியூஷன் ஃபீஸ் ஆர் ஃபேஸ் அட் தி யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர் பிஜி படிக்கும்போது எக்ஸ்பெக்டட் நாட் டு பே டியூஷன் ஃபீஸ் ஆர் ஃபீமேல் ஃபார் தி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டெப் 3. ரைட்டுங்களா? ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ அதே தான் சொல்கிறேன். ஸ்காலர்ஷிப் government.in போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரினியூவலுக்கு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் இயர்னா ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். தேவையான டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வந்தோன்னா உங்களுடைய ஃபுல் டேட்டாவில் கொடுத்து இன்ஃபர்மேஷன் பூரா ஃபில் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இது மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்திரா காந்தி சிங்கிள் சைல்டு ஸ்காலர்ஷிப்பு. பிஜி படிக்கின்ற குழந்தைகளுக்கு நாடு முழுவதும் உள்ள 3000 குழந்தைகளுக்கு. நீங்கள் உடனே நாடு முழுவதும் 3000 குழந்தைகள் நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படி பார்க்க வேண்டாம். கட்டணம் கிடையாது. நீங்கள் ஒரு 50 ரூபா செலவழித்து ஒரு அஃபிடவிட் வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தில் கையெழுத்து வாங்க போகிறீங்க. ஒரு சிம்பிள் வேலை தான். படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட வாங்கணும். அஃபிடவிட் வந்து வக்கீல்கிட்ட வந்து இந்த மாதிரி வாங்கணும். நான் ஒரு சிங்கிள் குழந்தை தான் வாங்கணும். ரைட்டுங்களா? இது எளிமையான முறை. இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு தகுதியும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்து எந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது போன்ற கல்விசார் காணொலியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவராக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் ஆன்லைன் வாயிலாக வழங்கி வருகிறது. இந்த சேவையை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இதுவரை 4100 வியூஸ் வந்துள்ளது. நன்றி, வணக்கம். இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். எங்களுக்கு மேலே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். நீங்கள் இது மட்டுமல்லாது கல்விசார் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.